பூர்ணசக்தி நேயர்கள் அனைவருக்குமே எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு சீனியர் சிட்டிசனாக இருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாப்பாட்டில் என்னென்ன பண்ணலாம் என்னோட சின்ன இதுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் நியூட்ரிஷனிஸ்ட் அவங்ககிட்டலாம் பேசிட்டு தான் உங்ககிட்ட என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யூஸ்வலாக அந்த மாதிரி நான் பேசிக்கிறது உண்டு. ஏன்னா இப்போ எனக்குமே தேவைங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய விஷயங்கள் வீட்டுக்கு பண்ணுவேன். அந்த வகையில் இப்போ உங்களுக்கும் தேவையானதை செஞ்சு காமிக்கிறதுக்கு முன்னாடி அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பழங்காலத்து சமையல் கூட காலையில் இட்லி, தோசை, பொங்கல், இடியாப்பம், அதுக்கான சைட் டிஷ் தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே புரதச்சத்து, அதுக்கப்புறம் நிறைய இந்த கார்போஹைட்ரேட்னு மாவுச்சத்து எல்லாமே ஒரு கலந்த ஒரு உணவாக தான் நம்ம கொடுப்பாங்க. ஏன்னா அந்த புரதச்சத்துலாம் கொஞ்சம் சீனியர் சிட்டிசனாக இருக்கவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பயன்படும், நன்மை பயக்கும். அதாவது நம்மளோட மசில் மாஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மசிலில் எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அது நல்ல ஒரு வலு கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த நாளில் பார்த்திங்கன்னா அந்த ராகியில் தோசை, அப்புறம் கூழ், அதே மாதிரி களி இதெல்லாம் கிண்டி சாப்பிட்ருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அதில் ஒரே மாதிரி மொனோட்டோனஸும் இல்லாமல் சின்ன சின்ன மாற்றங்களை கொடுத்து, ஆனால் அது உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிற விதத்தில் பண்ணுறது தான் நிறைய விஷயங்கள்ல நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணும்போது இந்த பாசிப்பருப்பு தோசை அப்படின்னு நான் ஒன்று பண்ணேன். அது ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது, குறிப்பாக சீனியர் சிட்டிசன் உங்களை மாதிரி ஆட்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் மேடம். நாங்கள் இன்றைக்கி அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது ஒரு சின்ன கப்பால், நம்ம சாதாரணமாக வயசானவங்களாம் தெரியும் அரை அழாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அரை அழாக்கில் தலை தட்டி பாசிப்பருப்புன்னு வருதுல, இந்த உடச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பாசிப்பருப்பு அதை ஊற போட்டிருக்கேன். அதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறது தப்பு இல்லை, அந்த மாதிரி அது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து ஊற போட்டிருக்கேன். அதோட கூட ஒரு 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாக கெட்டி அவல், இது மூணுத்தையும் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதுதான் நம்ம அரைக்க போகிறோம். ஆனால் அரைக்க போகிற போது அதில் 2 பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ஏன்னா பருப்பு வகைகளுக்கே வாயுவை தூண்டக்கூடிய சக்தி உண்டு. அதனால் அந்த வாயுவை கட்டுப்படுத்துறதுக்கும் அது அளவாக நமக்கு இது பண்ணுறதுக்கும் தான் நம்ம இந்த இஞ்சி, சீரகம், பச்சை மிளகாலாம் சேர்க்கணும். அதே சமயம் அது வாய்க்கு ருசியாக இருக்கணும், மூக்குக்கும் வாசனையாக இருக்கணும். அந்த வகையில் தான் இன்றைக்கி அதை எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த பாசிப்பருப்பு உளுந்து ஒன்றா ஊற போட்டிருந்தது மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். அதோட அவல் ஊற வைக்கும் போதே கழுவிடுங்க, கழுவிட்டு ஊற வச்சிடணும், அவ்வளோதான். இதோட 2 பச்சை மிளகா, இந்த காரம் மட்டும் அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ரொம்ப காரம் வேணாம்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 1 போட்டுக்குங்க போதும். ஏன்னா இஞ்சியும் கொஞ்சம் காரமானது, ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். அதோட சீரகமும் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு. இது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது விப்பர் பட்டன், அந்த பல்ஸ் மோடில் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வேணுங்கிற பதத்தில் கரெக்டாக எடுக்க முடியும். இப்போ ஓரளவு அரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய் துருவல், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அவ்வளோதான். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ ஒரு கல் காய வச்சுருக்கேன். நான் ரொம்ப மெல்லிசாவும் ஊற்றலை, ரொம்ப கனமாகவும் ஊற்றலை, நடுத்தரமாக ஊற்றிருக்கேன். நீங்கள் மெல்லிசாக வேணும்னா ஊற்றிக்கலாம், கனமாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் இது வேகிறதுக்கான நேரம் துளி கொடுக்கணும். ஏன்னா இது இந்த பருப்பு ரெண்டுமே உங்களுக்கு வேக நேரம் கேட்கும். அதனால் அந்த வேகத்துக்கான நேரம் கொடுக்கணும். அதே மாதிரி அது வேகிற போதே நான் கொஞ்சம் தீயை ஜாஸ்தியாக வச்சுக்கிறேன். இப்போது இது லேசாக எண்ணெய், நீங்கள் எண்ணெய் வேணும், இப்போ எண்ணெயே ஊற்றிக்காதவங்களா இருந்தால் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறதா இருந்தால் துளியோண்டு எண்ணெய் ஊற்றிக்கினா நல்லாயிருக்கும்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு அடையில் பருப்பெல்லாம் போட்டு பண்ணுறோம் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு சாம்பார், அப்புறம் தேங்காய் சட்னி, கார சட்னி, அப்புறம் கொத்தமல்லி சட்னி, இது எல்லாமே இதுக்கு பொருந்தும். பொடி முதற்கொண்டு இதுக்கு நல்லாவே பொருந்தும். ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி அப்படின்னு சொன்னோம் டக்குன்னு மேடம் இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கணும், இந்த தோசைக்கு பொருத்தமாகவும் இருக்கணும், ஆனால் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பச்சை மிளகா, அந்த நம்மளோட காரம் தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதோட கூட சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு 4-5 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சைஸாக, அது ஒரு அரை தக்காளி. இதுதான். இந்த பச்சை மிளகாயை மட்டும் லேசாக ஒரு வறுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே பச்சை மிளகாய் வறுத்து எடுத்துகிட்டு அந்த எண்ணெயிலே கடுகு உளுந்து தாளித்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, உப்பு, ஒரு சிட்டிகை புளி எல்லாத்தையும் ஒன்றா பச்சையாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இந்த தாளித்ததை அதோடு கொட்டிட்டுங்க. கொட்டிட்டு கலந்து வச்சுட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஏன்னா உப்பு, காரம், புளிப்பு, வாசம் எல்லாம் இருக்கும், அதில் நல்லாயிருக்கும். அதே சமயம் நல்ல ஒரு ஊறுகாய் எடுத்துக்கிறவங்களா இருந்தால் நல்ல தொக்கு அந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து வெந்துருச்சு. ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம கொத்தமல்லி, சீரகம், இஞ்சி எல்லாம் போட்டதுனால அவங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுக்க வேண்டியது. திருப்பி போடணும் அப்படின்னா ஒரு கட்டாயம் கிடையாது. திருப்பி போட பிடிச்சவங்களா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டாயம் கிடையாது. இப்போ இது மெதுவாக எடுக்கலாம். ஆனால் வேகம் மட்டும் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு ஜீரணமும் ஆகும் நல்லாவே. பொதுவாக பருப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இது வந்து எடுத்துடுறேன் நான். இந்த கலரும் இந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பிளேட்டுக்கு பொருத்தமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல சீரகம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, தேங்காய், இது எல்லாமே. தேங்காய் சேர்த்துக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேங்காயை அவாய்ட் பண்ணிடலாம். பட் ஆக்சுவலாக தேங்காய் சேர்த்தா ரொம்ப நல்லது. ஆனால் தேங்காயோடு சேர்த்து நீங்கள் பண்ணும்போது தேங்காய் கொலஸ்ட்ரால் அப்படி இப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ கிடையாதுங்க. அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் கட்டாயம் தேங்காய் அப்படிங்கிறது ஒரு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ இது இப்போ ஒரு சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோட்டீன் சத்துங்கிறதுனால உங்களுக்கு காலையில் சாப்பிடும்போது இந்த நாள் முழுக்க தேவையான எனர்ஜியை இது கொடுக்கும். வயசானவங்களாக இருந்தாலும் மெயினாக வயசானவங்களுக்கு தான். அவங்களுக்கு இருந்தபோது இந்த சீனியர் சிட்டிசன் எல்லாருமே நம்மெல்லாம் அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல எனர்ஜெட்டிக்காக நிறைய வேலை பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.